டைம் மிஷின் மெழுகுவர்த்தியை பயன்படுத்திய குத்தீஸ்வரன் எதிர்காலத்திற்கு சென்று டிவி, பேட்டரி மற்றும் 25 சினிமா பட கேசட்டுகளை அவன் காலகட்டத்திற்கே கொண்டு செல்கிறான். எல்லாத்தையும் கரெக்டா மாட்டியாச்சு. இது ஜாலியா சினிமா படம் பார்க்கலாம். மகனே குத்தீஸ்வரா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மகனே? வாங்க டாடி வாங்க, சூப்பர் சினிமா படமா போட்டிருக்க, வாங்க சேர்ந்து பாப்போம். சினிமா படமா? அப்படி என்றால் என்ன மகனே? நெல்லுங்க டாடி சொல்றேன். இதுதான் டாடி சினிமா படம் கேசட்டு. இதுல எதையாச்சும் ஒன்னு டிவில போட்டோம்னா அதுல இருந்து படம் வரும். மகனே குத்தீஸ்வரா, இப்புகைப்படங்களை பார்த்தால் இது மிகவும் ஆக்ரோஷமான படமாக தெரிகிறதே மகனே. ஆமா டாடி, நைட்டு நேரத்துல பேய் படத்தை பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். நெல்லுங்க டாடி, சாம்பிளா ஒன்னு போட்டு காட்டுறேன். அஜ்ஜோ, பயமா இருக்கே பயமா இருக்கே. கடவுளே 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 கடவுளே. என்ன மகனே, எவ்வளவு பயங்கரமான படத்தினை போட்டு இருக்கிறாய். ஒரு நிமிடத்தில் என் இருதயமே நின்று விட்டது. டாடி போகாதியா டாடி, படம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நைட்டு நேரத்துல பேய் படம் பார்க்கிறது தான் கெத்து. கேசட் ஒருவேளை டிவிக்குள்ள மாட்டிக்கிச்சா? என்னது கோஸ்ட் பாஸா? இந்த படத்துல கோஸ்ட் பாஸ்லாம் வராதேபா. அம்மா, முடியலடா சாமி, வயிறு ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. இது 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 யபா, இது அந்த தொண்டு நாண்டி தானப்பா? மருமவ ஏதோ பேய் பாஸ் வீட்டுக்கு போயிட்டான்னு எல்லாரும் சொல்றானுவ. பேய் பாஸ் நிகழ்ச்சியா? பேய் பாஸ் நிகழ்ச்சி? ஓ மை காட், அப்படின்னா அந்த ஆயா இந்த நிகழ்ச்சியை தான் சொல்லுச்சா? இன்னும் 3 நாளைக்கு நான் சாப்பிடாம பட்டினி தான் கிடக்கணும். எப்பா எப்பா எப்பா, முடியலப்பா முடியல, முடியலப்பா முடியல. ஏய் 2090, உனக்காக பிரெஞ்சு ஃப்ரைஸும் ஃப்ரைடு சிக்கன்ஸும் கொண்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடு. ஏய், இந்த பண்ணு மேலே என்னம்மா என்ன வேணும்னு வெறுப்பேத்த பாக்குறியோ? அட என்ன 2090, உனக்காக சாப்பிட ஆசை ஆசையா கொண்டு வந்த நீ என்னையே திட்டுற. யாப்புல பண்ணு மேல என் வயிறு இத்தாச்சோடு ஆனதுக்கு காரணமே நீ தாம்புல. நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் மேல இருக்கிற ஆண்டவன் நிச்சயம் உனக்கு இன்னைக்கு தண்டனை கொடுப்பான். அப்படியா? என்கிட்ட தான் கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டு இருக்குதே. இன்னைக்கு நடக்கிற டாஸ்கை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன்.
ஆனா லட்டு ஆண்டி, இந்த பானை வயிறை வச்சுட்டு இன்னைக்கு நடக்கிற டாஸ்க்ல நீ எப்படிதான் விளையாட போறியோ? ஒருவேளை ஓட்ட பந்தயம் கீது வச்சாங்கன்னா உன்னால ஓட முடியாது, உருண்டு தான் போக முடியும். அம்மாடி, ஒருவேளை அவ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஓட்ட பந்தயம் டாஸ்க வச்சிருவானுவளோ? ஓட்ட பந்தயம் கீது வச்சானுவனா இந்த வயிற்ற வச்சுட்டு என்னடி ஓடுறது? ஓட்ட பந்தயம் டாஸ்கா? எதை பத்தி பேசுறாங்க? அஜோ யபா, மறுபடியும் டிவிக்கு என்னபா ஆச்சு? வயருக்கு இது லூஸா இருக்கா? இல்லையே, பேட்டரிய கரெக்டா தானே மாட்டிருக்கோம். என்ன ஆச்சு? வணக்கம். நீங்களும் இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல கோடி மதிப்புள்ள பணங்களை வெல்லலாம். கிறிஸ்டோபர், நான் ஒரு அரசம்பா, என்கிட்ட இல்லாத பணமா? வணக்கம். இந்த பேய் பாஸ் வீட்டில் உங்களது வீரத்தினை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு மாவீரன் என்பவன் பேய் பாஸ் வீட்டிற்குள் எந்த ஒரு பயமும் இன்றி வீரனாய் உள்ளே நுழைவான். ஆனால் ஒரு கோழை என்பவன் பயந்து கொண்டு ஓடி விடுவான். நீங்கள் ஒரு மாவீரரா இல்லை கோழையா என்பதை முடிவு செய்யுங்கள். ஆஹா, வாய்ஸ மாத்துறானுவ, டயலாக மாத்துறானுவ, அப்படின்னா பெரிய ஆப்பா வைக்க போறானுவன்னு அர்த்தம். நீங்களும் இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது வீரத்தை காட்ட வேண்டுமென்றால் கீழே தெரியும் போன் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால். என்னது போனா? இந்த காலகட்டத்துல எங்கப்பா போன் இருக்கு? மன்னிக்கவும், இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு புறா கொண்டு வரும் ஓலையினை பிரித்து பாருங்கள். என்னது, அரண்மனைக்குள்ள புறாவா? ஓ மை காட்! யபா, என்னப்பா புறா லெட்டர் வந்து போட்டிருக்குது? டு மிஸ்டர் குத்தீஸ்வரன், பிரின்ஸ் ஆஃப் பண்டைய நாடு. யபா, எப்படிப்பா அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டிருக்கானுவ? இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் அந்த லெட்டரினை பிரித்து பார்க்கவும். ஓகேப்பா. ஒரு நிமிஷம், நாம எதுக்குப்பா அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்? ஆப்பு தான் வைக்க போறானுன்னு தெரிஞ்சு நாம எதுக்குப்பா போகணும்? இந்த போட்டோவா? அஜோ, பொங்கல் லீவு முடிஞ்சதும் மறுபடியும் குருகுலத்துக்கு போகணுமே. குருகுலத்துல என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணுனானுங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க. இன்னும் கடினமாக முயற்சி செய் குத்தீஸ்வரா. இப்பயிற்சியின் மூலம் உன்னால் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்த முடியும். யபா, வயித்துல இருந்து வர வாந்தியையே கட்டுப்படுத்த முடியல, இதுல பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தி நான் என்னப்பா செய்ய போறேன்? யபா, குருவே, கொஞ்சம் அந்த சட்டையும் கூலிங் கிளாஸும் மாட்டிக்கிறேன்பா. சட்டையும் கண்ணாடியும் இல்லாம என்ன ஏதோ ஏலியன்னு நினைச்சிட போறாவப்பா. முடியாது குத்தீஸ்வரா, நீ எதிர்காலத்திற்கு சென்று மிகவும் கெட்டு போய் உள்ளாய்.
உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் உனது தந்தையார் இந்த குருகுலத்திற்கு அனுப்பியுள்ளார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உமது தந்தையும் எமது ஒரு காலத்தில் சீடர்தான். உனது தந்தை சீடனாக இருந்த காலத்திலெல்லாம் இதை விட கடினமான பயிற்சிகளை எல்லாம் விரும்பி மேற்கொள்வார் தெரியுமா? யப்பா, சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அரிசி மூட்டை மாதிரி தொப்பைய வச்சுக்கிட்டு எங்க நைனா இந்த மாதிரி தலைகீழலாம் பயிற்சி பண்ணாரா? குத்தீஸ்வரா, வாள்வீச்சு வீரர்கள் வாய் பேச மாட்டார்கள். ஆனால் உனது வாயை உன்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. உனது வாயை எப்போது கட்டுப்படுத்துகிறாயோ அன்றுதான் நீ ஒரு மிகப்பெரிய வீரனாக மாறுவாய். குருகுலத்துக்கு வந்தா வால் பயிற்சி சொல்லி தருவானுன்னு பார்த்தா வால்ல துணியை கட்டி வச்சு பயிற்சி சொல்லி தராடுவேன். வாவ் வாவ் வாவ், வாட் a view, வாட் a view. யப்பா, குருக்களே, எதுக்குப்பா கடலுக்கு வந்திருக்கோம்? என்ன மீன் பிடிக்க போறாமாப்பா? இல்லை குத்தீஸ்வரா, தூங்க போகிறோம். என்னது, தூங்க போறோமா? யப்பா குருக்களே, நீ சொன்ன பயிற்சியே இதாப்பா ஜாலியான பயிற்சி. எம்புட்டு கடலுக்கு நடுவுல போட்டுல உட்கார்ந்து படுத்து தூங்குனா செம்மையா இருக்கும்பா. போட்டில் இல்ல குத்தீஸ்வரா, நீ தண்ணீருக்குள் தூங்க போகிறாய். போ வெளியே. குத்தீஸ்வரா, இதுதான் கடலுக்குள் நடுவில் தூங்கும் பயிற்சி. இப்பயிற்சியின் மூலமாக உன்னால் கடலுக்குள் நடுவில் தூங்க முடியும். அட பாவிகளா, தூக்கம் வந்துச்சுன்னா கட்டில்ல தூங்குவாடுவே, இவனுக்கு என்னடா கடலுக்குள்ள தூங்க சொல்றாடுவே? ஆஹா, ஆஹா, ஆஹா. இந்த குருகுலத்துக்குள்ள போறதுக்கு பேசாம பேய் பாசு வீட்டுக்குள்ளேயே போயிடலாம்டா சாமி. இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் நுழைய புறா கொண்டு வந்துள்ள கவரினை பிரித்து பாருங்கள். யப்பா கிறிஸ்டோபர், கண்டிப்பா வரேன்பா. தோ கவரை பிரிக்கிறேன். யப்பா, என்னப்பா கவருக்குள்ள ஓலைச்சுவடி இருக்குது? இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் நுழைய வேண்டுமானால் அரண்மனை வாசலில் நின்ற காரில் ஏறி வரவும். எனது